வணக்கம். நான் உங்கள் சித்த மருத்துவர் மெல்லியன். ஜாதிக்காய் அப்படிங்கிறது நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருப்போம், யூஸ் பண்ணியிருப்போம். சித்த மருத்துவத்தில் ஜாதிக்காய் அப்படிங்கிறது நிறைய மருந்துகளில் உபயோகப்படுத்தப்படுறதுதான். இதோட மருத்துவ குணம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தாது நட்டம் பேதி சருவாசி அஞ்சி சிரநோய் ஓதும் சுவாசம் காசம் உட்கிராணி வேதோடு இலக்காய் வரும்பிணி போம் ஏற்ற மயல் பித்தம் குலக்காய் அருந்துவார்க்கு கூறு. இந்த பாட்டை கேட்டவுடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது விந்து நட்டம், பேதி, தலைநோய், வாத நோய், இந்த மாதிரி எல்லா ஒரு பிரச்சனைக்கும் ஒரு நல்ல மருந்தாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம கொலோக்கியெல்லாம் நிறைய பேர் இதை தனியாக பவுடராக்கி இந்த ஆண்மை குறைவு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறத பார்த்துருப்போம். இதை அப்படி உபயோகப்படுத்தினா 1/2 கிராம் அளவுக்கு தான் யூஸ் பண்ணணும். அதை தாண்டி யூஸ் பண்ணும்போது பித்தம், மயக்கம் இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள், வயிறுக்கு சில இடைஞ்சலும் உண்டு பண்ணலாம். அதனால் இதை தனியாக யூஸ் பண்ணும்போது 1/4 கிராம்லேருந்து 1/2 கிராம் வரைக்கும் பாலில் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக விந்து நட்டம் இல்லை தாது புஷ்டி தாது நட்டம் இதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ரெமடியாக இருக்கும். ஸோ ஜாதிக்காவை தனியாக உபயோகப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு மருத்துவரோட கைட்லைன்ஸ் தான் யூஸ் பண்ணணும். 40 நாளுக்கு மேலே தனியாக இந்த பொடியை எடுக்காமல் இருக்கிறது நல்லது. மற்றபடி இது நான் சொன்ன எல்லா எஃபெக்ட்டுக்கும் இருக்கும். ஆண்மை குறைவுக்கு இது உண்மையிலே நல்ல ஒரு மருந்து தான்.